இங்க பாரு கயல், நாளைக்காவது ஷூட்டிங்ல எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இன்வால்மெண்ட்டோட நடி. தேவையில்லாத பிரச்சனைகளை நீ உருவாக்கிக்கிறப்போ அந்த டைரக்டர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு கயல். அதுக்காகவாவது எது நடந்தாலும் அதை நீ மைண்ட்லயே எடுத்துக்காத கயல். ஷூட் ஆரம்பிக்கிறப்பவே உங்ககிட்ட சொன்னேன், உன்னோட பர்சனல் பிரச்சனைகளால டிஸ்டர்ப் ஆகாத, அது எந்த வகையிலையும் படத்தை பாதிக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் இவ்வளோ விஷயங்களுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? இல்ல கார்த்திக், ஒவ்வொரு நாளும் எந்த விதத்திலயும் நான் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா பிரச்சனைகள் என் கைக்குள்ள அடங்காம வேற வேற வடிவத்துல வருது. நான் என்ன பண்றது? உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. உனக்கு தான் அதோட வீரியமும் வலியும் தெரியும். நான் ஏதோ சுலபமா ஆறுதலும் அட்வைஸும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக். எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் எனக்கு ஆறுதலும் அட்வைஸும் கொடுக்கறதுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். என்னோட பிரச்சனைகளை நிச்சயமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியாதது இல்ல கார்த்திக், பிருத்வி மேல எனக்கு இருக்க நன்றி கடனுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா அது அவர் புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுறாருன்னா, தப்பா புரிஞ்சுக்கிறாருன்னா அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? என்ன பார்க்க வராதுன்னு சொல்றாருன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இதுக்கு கூட நான் ரியாக்ட் பண்ணல, வருத்தப்படலனா நாள மனுஷ ஜென்மமே இல்ல கார்த்திக். எல்லாத்தையுமே தாண்டி தான் கேமரா முன்னாடி நிக்கிறேன். ஆனா நடந்த விஷயத்தோட தாக்கம் என்னால இன்வால்வ் ஆக முடியாம தடுத்து நிறுத்துது கார்த்திக். சரி கயல், நாளைக்காவது எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கணும். அதுக்காக கடவுளை வேண்டிக்கும். நான் கிளம்புறேன். ஓகே கார்த்திக், குட் நைட். இது நிஜமான குட் நைட்டா இருக்கணும். நல்லா தூங்கு. நாளைக்கு நான் வேற ஒரு கையில உன்னை பார்க்கணும். அப்பாடா, இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் தான் முகத்துல லைட்டா சிரிப்பு வருது. வரேன். பாய். ஓய், என்ன பாக்குற? இவ பெரிய ஹீரோயின் ஆயிட்டா நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாளேன்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் என்னைக்குமே உன்னோட பழைய பிபி தான். என்ன அப்பப்போ கொஞ்சம் அப்செட் ஆயிடுறேன். நான் பிபியா இருந்தப்ப கூட என்ன சுத்தி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா சாதாரண பிபியா இருந்தப்போ ஏதோ ஏனும் புரியாத சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை நான் தொலைச்சிட்டேன். நான் கையெல்லாம் மாறிட்டேன். எல்லாருமே பிரமிப்பா பாக்குற ஒரு ஆளாயிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்குமே என் அடையாளம் தெரியுது. எங்க போனாலும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் என்னால நம்ப முடியாத வாழ்க்கை. நான் எதுக்காக என் வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தனோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல நான் திருப்தி அடையல. ஒரு படம் தானே ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் எனக்கான பெரிய ஓட்டம் பாக்கி இருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். அதே நேரம் எல்லாத்தையும் மீறி மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் மிஸ் ஆனது உணர்ற. ஏன்னா வெளியில பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க, ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வரும்போது அதுக்காக சில இழப்புகளை சந்திச்சே ஆகணும்னு, சில தியாகங்களை செஞ்சே தீரணும்னு. வலி, வேதனை இதெல்லாம் சகஜங்கிறாங்க. ஆனா அந்த இழப்புகளையும் வலியையும் உள்ள வச்சுக்கிட்டு எப்படி என்னால நடிக்க முடியும்?
என்னோட தொழில் தான் நடிப்பு. நிஜ வாழ்க்கையில என்னால எப்படி நடிக்க முடியும்? நிஜமான கையில் சந்தோஷமா இருந்தாதான் நடிகை கையில் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த தடுமாற்றம் தான் இப்ப என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா இந்த நிமிஷம் நான் நார்மலா தான் இருக்கேன். நாளைக்காவது நான் நல்லா பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குட் நைட். கார்த்திக் சொன்னாரு இது நிஜமான குட் நைட்டா இருக்கணும்னு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹை, உன் முன்னாடி இருக்கும் போது சிரிக்கிறேன். பாய். கையில் ஒரு நிமிஷம். சொல்லுங்க கார்த்திக். என்ன இன்னைக்கு ஒரு முடிவோட கிளம்புற மாதிரி தெரியுது? இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அசரவே மாட்டேன். எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்க போறேன். வெரி குட். இப்படிதான் உற்சாகமா பேசணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தீர்மானிக்கிற அந்த ஒரு செகண்ட் தான் நம்மள லைஃப் லாங் வெற்றிகரமா கொண்டு போகும் கையில். அதனால எது நடந்தாலும் அத மனசுக்குள்ள கொண்டு போக மாட்டேன். வெளியில காமிச்சுக்காம தீர்மானிச்சுட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா என்ன பண்றது கார்த்திக், எப்ப பார்த்தாலும் நமக்கு சந்தோஷங்கிறது அடுத்தவங்க விட்டு தர வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தவங்க சந்தோஷமா இல்லைன்னா அது நம்மள பாதிக்குது. அதுவும் பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுன்னா அது ரொம்பவே நம்மள பாதிக்குது. இது பலமா இல்ல பலவீனமானே தெரியல. என்ன இன்னைக்கு மேடத்துக்கு காலையிலேயே தத்துவம் பின்னி எடுக்குது. வாங்க போலாம். போலாம். கார்த்திக், நான் வேணா கார் ஓட்டட்டுமா? இப்பதான் கரெக்டான டைமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஷூட்டிங்கு போயிடலாம் நினைச்சேன். திடீர்னு நான் கார் ஓட்டுறேன்னு குண்டை தூக்கி போடுறேன் கயல். ஓட்டலாம் கயல். ஷூட்டிங்ல ஃப்ரீ டைம் இருக்கும், அப்போ ஓட்டி கத்துக்கோ. இல்ல ஷூட்டிங் இல்லாத டேஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்போ ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கோ கயல். அதுக்கப்புறம் வண்டியை என்னை விட நீ தான் சூப்பரா ஓட்டுவ. கார்த்திக், என்ன கயல்? அங்க பாருங்களேன், அது கவிதா மாதிரி தெரியுதுல? கார்த்திக், அது கவிதாவே தான். கார்த்திக், அவளை ஃபாலோ பண்ணுங்க. கயல், ஏற்கனவே ஷூட்டிங் வர லேட் ஆயிட்டு இருக்கு. இல்ல கார்த்திக், நீங்க அவளை ஃபாலோ பண்ணுங்க. இவ இங்க எதுக்கு வந்தா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. கார்த்திக், ப்ளீஸ் அவளை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு சீனுக்கு ஒரு ஈஸி சேர் சொல்லியிருந்தேன்ல, வந்துருச்சான்னு பாரு. இதோ இப்போ பார்த்துறேன் சார். இந்த சீனை நம்ம முதல்ல எடுத்துடலாம். ஓகே ஓகே சார். சார், கையில் மேடம் வந்துட்டாங்களா? மேடம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களாம் சார், ஆந்தி வேல இருக்காங்களாம். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஷாட் இன்னும் முன்னாடி வைக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் ஹீரோயினே வரலன்னு சொல்கிறீங்க. வந்து மேக்கப் பண்ணி காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? என்னன்னு போய் பாருங்க சார். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டை அங்கே ஓப்பன் பண்ணுறோம். கையில் எங்கே நடந்து வந்துட்டு இருக்கு, அம்மா இங்கே நிற்கிறாங்க. இதை பண்ணிடலாமா? பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி பாரு. சார் சொல்லுங்க சார். கயல் மேடம் கரெக்டாக வந்துடுறேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், கால் போகுது, ஆனால் ஃபோன் பிக் பண்ண மாட்டுறாங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க? கால் பிக்கப் பண்ண மாட்டாங்களா? சுரேந்தர், ஒரு வேலை நேற்று ப்ரொடியூசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களே, அதனால தான் அப்படி பண்ணுறாங்களோ? சச்சே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ராம். திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே சார், பண்ணுறேன் சார். சார் வந்துருச்சு. அண்ணா இங்க தான் அண்ணா, ரைட்ல ஒரு மணி எடுத்துடுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம்.
உனக்கு ஃபோன் வந்திருக்கு. நீங்களே பேசுங்க கார்த்திக். ஹலோ. என்ன கையிலுக்கு போட்டா கார்த்தி எடுக்கிறாரு? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், கயல் மேடம்க்கு ஃபோன் போட்டா கார்த்தி எடுக்கிறாரு சார். பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. சார் என்னாச்சு சார்? எங்க சார் இருக்கீங்க? உங்களுக்காக யூனிட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கயல் மேடம் இல்லையா? சார் இதோ வந்துடுறோம் சார். சார் வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க சார், எங்க சார் இருக்கீங்க? சார் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது சார். நேரில் வந்து சொல்கிறேன் சார். வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம், அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் சார். நேரில் வந்து சொல்றீங்களா? எத்தனை மணிக்கு சார் வருவீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு சார், சொல்லுங்க சார். சொல்கிறேன் சார். ஹலோ. ஃபோனை கட் பண்ணிட்டாரு சார். கார்த்திக் சார் தான் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து ஃபோன் வைங்கன்னு கடுப்படிக்கிறாரு சார். எங்க இருக்கீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப அலட்சியமா பேசுறாரு சார். எங்க போறான்னு தெரியலையே. என்ன நடிகை கையில் இந்த பக்கம் வராங்க, என்னன்னு தெரியலையே. கவிதா, பேபி, இங்க பாரு. என்னாச்சு? நீங்க என்ன பண்ற? எப்படி சென்னைக்கு வந்த? அப்பா அம்மா எங்க? பொண்ணு, அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிரு பொண்ணு. பொண்ணு, அக்கா, வினோத், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சார் எங்க தான் சார் இருக்கிறீங்க? ப்ளீஸ் எங்க சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மேனேஜர் இந்தாங்க சார், கார்த்திகா? கார்த்திக் லைன்ல இருக்காரு. பேசுங்க. எதுக்கோ பேசுறாரு. கார்த்திக், கையல் போனை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? உங்க போனுக்கு கூப்பிட்டா எடுக்கல. இப்ப கையல் போன்ல இருந்து இவ்வளவு பேசுறீங்க. எப்பதான் சார் வருவீங்க? ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவா? சுரேந்தர் சார் ப்ளீஸ், தவிர்க்க முடியாத ஒரு பர்சனல் ஒர்க்கு கையிலுக்கு, அதான் லேட் ஆயிடுச்சு. இதோ இப்ப கிளம்பிடுவோம். என்ன கார்த்திக் சார் சார்னு பம்முறீங்க? எங்க தான் இருக்கீங்க? ஷூட்டிங்க்கு வர முடியாம அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எங்க தாங்க இருக்கீங்க? அதான் சொன்னேனே சார், கையிலுக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை, லாக் ஆயிட்டோம். நாங்க வந்துடுவோம் சார். ஆமா சார், உங்களுக்கு பர்சனல் பிரச்சனை, எங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை சார். அலைஞ்சு திரிஞ்சு இந்த படத்தை புடிச்சிருக்கோம். நீங்க என்னடனா ஷூட்டிங்கே வராம கதை அடிக்கிறீங்க. சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க வந்துடுவோம் சார். சார் வந்து தொலைங்க சார். ஏன் சார் உயிரை வாங்குறீங்க? என்னம்மா இது? சென்னைக்கு வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி கவிதாவை ரோட்ல பார்த்து பின்னாடி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படிலாம் பண்றீங்க?
இல்ல பொண்ணு, இங்க சூழ்நிலை அப்படி. அப்பா உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மீறி எப்படி பேசுனீங்கன்னா நான் செத்துருவேங்கிறாரு. வீட்டுல எப்ப பாரு அதே பேச்சு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என் கையில எதுவுமே இல்லடி. அப்பாவுக்கு இங்க ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதான் எல்லாரும் கிளம்பி வந்தோம். நேத்து கூட இதை சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா இடையில நீ ஷூட்டிங்ல கீழே விழுந்ததா சொன்னதும் மனசு கஷ்டமாயி திகைச்சு போய் நின்னுட்ட. அதுக்குள்ள உங்க அப்பா வேற வந்துட்டாரு. அதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல பொண்ணு. பொண்ணு, அப்பா வரதுக்குள்ள நீ கிளம்பிடு. அம்மா, என்னம்மா சொல்ற? அப்பா வந்தாருன்னா வீட்டுல பிரச்சனை வருமா? அவர் இல்லாத நேரமா பார்த்து சொல்றேன். அப்ப வா. ஆமா பிபி, நீ போயிடு. முதல்ல கூட பரவாயில்ல, இப்ப படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து அப்பாக்கு உன் மேல கோவம் அதிகமாயிடுச்சு. ஊர்ல இருக்கவங்க, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் உன்னை நடிகைன்னு பேசவும் அப்பாக்கு உன் மேல வெறுப்புன்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை பண்றாரு. இது பாருமா, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு நாளைக்குமா இந்த வெறுப்பை என்ன விரட்டிட்டே இருக்கும்? அப்பா இந்த மாதிரி என்ன வெறுத்து பேசுறாருங்கிறதுக்காக நான் நீங்க பெத்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா, ஆயிடும். பாரு, எப்ப நீ நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தியோ அப்பவே நீ எங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்க. இங்கேயாச்சும் உன் கால் படக்கூடாதுன்னு நினைச்சேன். இங்கேயும் தேடி வந்துட்டியே. என்ன பார்வதி, வந்ததும் உன் பொண்ணுக்கு தகவல் கொடுத்து வர வச்சிட்டியா? அப்பா, என்கிட்ட பேசுங்க. தயவு பண்ணி அம்மாவை எதுவும் கேட்காதீங்க. நான் தான் ஷூட்டிங்க்கு கார்ல போயிட்டு இருந்தப்போ கவிதாவை ரோட்ல பார்த்து ஃபாலோ பண்ணி இங்க வந்த. வாசல்ல நிக்கிறது நம்ம கார் தான்ப்பா. வனமோகினி படத்துல நடிச்சதுக்காக ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்த கார். நீங்க வந்து பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா. நம்ம கார்னு சொல்லாத, உன் கார்னு சொல்லு. அப்போ நீ ஷூட்டிங்க்கு கார்ல போற, அதுவும் உன் கார்ல போற. சரிதான், உனக்கு கார் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, உடனே கூட சேர்த்துப்பேன்னு நினைக்கிறியா? அப்படிதானே? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீடுப்பா. நீங்க என் அப்பா அம்மா, வேற யாரும் மாதிரி பிரிச்சு பேசாதீங்கப்பா. நீ அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தேன்னா எங்களை அப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். எத்தனை தடவை உன் போனுக்கு ட்ரை பண்ணி நொந்து போயிருக்கோம் தெரியுமா? போனை போட்டு விரல் தெரிஞ்சதான் மிச்சம். ஐயோ அப்பா, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் போன் திருட்டு போயிடுச்சு. இன்னும் நீங்க பழசையே நினைச்சிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஆமா, பழசுதான். ஆனா ஆறாத ரணமா என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில நான் சேர்த்து வச்ச அத்தனையும் இழந்துட்டு நின்ன. அதெல்லாம் பழசா? ஒண்ணு புதுசா என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குதே. என் வேலை போச்சு, வீட்டுக்கு போலீஸ் வந்தது, ஒரு அனாதை பணத்தை பார்த்து அடையாளம் காட்ட சொல்றானுங்க. அந்த வேலாயுதம் ஒரு பொறுக்கி ரவுடி நம்ம குடும்பத்தை என்னென்ன பண்ணா தெரியுமா? நடுராத்திரியில வீட்டுக்குள்ள பூந்து கலாடா பண்ணா. இதெல்லாம் யாரால நினைக்கிற? நீ பண்ணதெல்லாம் காலத்துக்கும் மனசுல இருந்து அழியாது. புரியுதுப்பா, எல்லாம் என்னாலதான். அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நான் எந்த தப்பையும் பண்ணலப்பா. தப்போ ரைட்டோ, கஷ்டம் அவமானம் எங்களுக்கு வந்ததெல்லாம் வந்தது தானே. இப்ப எதுக்கு எங்களை தேடி வந்திருக்க? எப்படியோ ஊருக்காரங்க கண்ணுல படாம ஒரு வாத்தியாரா கௌரவமா வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஆனா நீ இந்த வீட்டு வாசலுக்கு வந்தா கூட ஒரு நடிகைன்னு வேடிக்கை பார்ப்பாங்க.
அதை நான் விரும்பல. நீங்க யாருக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலப்பா. வாழ்ந்து சாதிச்சு 4 பேர் அண்ணாந்து பாக்குற உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா. உனக்கு மிகப்பெரிய லட்சியம் எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு மூலையில சுருண்டு கிடக்குறவங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. என்னங்க இந்த புள்ளையோட இப்படி மல்லு கட்டுறீங்க? நம்ம பொண்ணுங்க அவ. ஏய் இத பாரு, நம்ம பொண்ணு அது இதுன்ற நினைப்பு உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. அவ கூட கிளம்பி நீ போயிட்டாரு. ஏற்கனவே பொண்ணு தலைமொழியாச்சு, உனக்கும் சேர்த்து 2 சொம்பு தண்ணிய தலையில ஊத்திட்டு போயிட்டே இருக்கேன். பொண்ணு வசதியா இருக்கான்னு பார்த்த உடனே மனசு மாறிடுச்சோ? ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் யார விட்டு கொடுப்பேன்? அவ வேணும்னா நீ என்ன விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீ கிளம்பு முதல்ல. இல்லம்மா, நீ எனக்காக எதுவும் பேச வேண்டாம். நீ அப்பா கூடவே இரு. அப்பாடி, இவ்வளவு நாள்ல உங்க அப்பா பாவம்னு உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு இல்ல? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ மறுபடியும் இங்க வரணும்னு மனசால கூட நினைக்காத. ஏன்னா நான் இப்ப வாங்கி இருக்கிற வேலையை வச்சுதான் கஞ்சோ கூழோ குடிச்சு கௌரவமா இருக்கணும். தயவு பண்ணி அதையும் கெடுத்துறாதம்மா. என்னப்பா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை பார்க்கவே பிடிக்கல. எந்த நிமிஷத்துல என்ன அவமானத்தை கொடுப்பியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. நான் சந்தோஷமா இருந்தாதான் பசங்களுக்கு சந்தோஷமா பாடத்தை எடுக்க முடியும். உன்னை பார்த்தாலோ உன்னை நினைச்சாலோ அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடுது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கவிதாவோட கல்யாணம் இந்த வீட்டுலதான் நடந்தாகணும். நடிகைனா சந்தோஷமா பாக்குறவங்க நடிகையோட தங்கச்சினா சஞ்சலமா பாக்குறாங்க. எங்களோட உறவு கொண்டாடி அதை கெடுத்துறாத. இந்த பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மறுபடியும் உன்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க இருந்து போ.